வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், கொத்தவரங்காய் செடியில் வந்து கொஞ்சம் கொத்தவரங்காய் எடுக்கலான்ட்டு காலையில் லெமன் சாதமும் அப்புறம் தேங்காய் சாதம் காலையில். இப்போ கொஞ்சம் கொத்தவரங்காய் எடுக்கலான்னு கொத்தவரங்காய் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. முத்தி போயிருமன் தெரியல. வீட்டில் சொன்னால் வெயில் வேறு போடுது. கத்தி எடுத்து வந்து அளவாக கட் பண்ணலாமா? அது ஃபுல்லாக வந்துடுச்சு. வீட்டில் வந்து சொல்லலாமா? வெயில் வேறு இந்த போடுது. ஓரளவுக்கு வந்துடுச்சு நண்பர்களே. செடியெல்லாம் வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே சரையாக வந்து மேலே இதெல்லாம் ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஆமாம், வீட்டில் வந்து பறிக்க சொல்லாமா? வெயில் வேறு இந்த போடுது. எந்த பக்கம் இருக்குது? கத்திரி எடுத்து வந்து ஓரளவுக்கு விட்டுலாம். வீட்டில் தான் வர சொல்லணும். ஆனால் காலையில் இந்த சுடுது அந்த நீர் இந்த போடுது. செடியெல்லாம் ஓரளவுக்கு காலையில் ஒரு செடி போட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்குள்ள வெயில் வாங்குது. என்னங்க இந்த நேரம் சுடுது? குழுன்னு இருக்கும்ல, இந்த நேரம் கால் வைக்கவே முடிய மாட்டேங்குது. எல்லாம் காஞ்சு இந்த வெயில் காலத்துக்கு நிறைய தண்ணி ஊற்றணும் மாட்டேங்குதே. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது. 2 மணி நேரம் தண்ணி பாய்ச்சி இங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்குங்க. அந்த நேரம் எப்படி செடியெல்லாம் இன்னும் புற்காலம் இருந்தால் விட்டுருங்க, வெட்டி எடுக்க வேண்டாம். புல் இருந்தால் என்ன விட்டுருங்க. புல் இருந்தால் ஈரப்பதம் அப்படியே இருக்குது. இந்த புல் வந்து மம்டியில் வெட்ட வேண்டாம். இந்த வெயில் காலத்துக்கு வந்து புல் இருந்தால் அந்த ஈரப்பதம் இருக்குது. அது புல்லை வெட்டி அடிச்சுன்னா பாரு, அந்த நேரம் நிற்கவே முடிய மாட்டேங்குது. வாங்க அந்த கொத்தவரங்காய் கத்திரிக்கோள் எடுத்து வாங்க. அந்த கொத்தவரங்காய் வந்து என்னால் நிற்கவே முடிய மாட்டேங்குதே. எப்படி வெயிலில் வேலை செய்கிறதுக்கு தெரியல. நாங்களும் செய்வோம், சில டைம் வந்து சோம்பேறித்தனம் ஆயிடுது. என்னென்னா தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து பறிக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு அவன் வந்து தோட்டத்தை பராமரிக்கிறாங்க. நான் காலை வேலை டைமில் இது பண்ணுவேன். அப்புறம் மாலை பொழுது கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் வெளி வியாபாரத்துக்கு அங்கேயும் போவேன். இப்போ வியாபார டல், வெளி வியாபாரத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வியாபார டல்லு. எங்கே போனால் கடன் தான் போக மாட்டேங்குது. கடன் பண்ணிட்டுருக்கு பாருங்கள். பச்சை மிளகாய் எப்படி தான் ஓரளவுக்கு எங்கே வியாபாரத்துக்கு போனால் கடனே போகுது. யார் கையில் கடன் கொடுத்து வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது சாமி. கடன் கொடுத்துட்டு அப்புறம் போய் பார்த்து வீட்டில் ஆள் இருக்குதுல்ல. அப்புறம் ஏதாவது பக்கம் வேலைக்கு செய்ய போயிடலாங்க. தோட்ட வேலை, அந்த வேலை, இந்த வேலை ஏதோ போயிடலாங்க. 10 நடம் நடவடிக்குது. ஒரு 500 கடன் கொடுத்தோம்னா அப்புறம் 10 நடம் நடக்க வேண்டியிருக்குது. அப்புறம் அதை மீறி ப்ரெஸ் பண்ணோம்னா நான் கொடுக்க மாட்டேன், ஊர் விட்டு ஓடிடுவாமா, அப்படியா இப்படியான்னு ஏதோ மிரட்டுறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. மனசுக்கே ரொம்ப பாடாக இருக்குது. ஒரு 500 எடுத்துகிட்டு நம்மளே விலைக்கு கேட்குறாங்க. ஒரு 500 கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 பேர் கடன் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் போகிற, இன்னும் தோட்டத்துக்கு வெளியே ஏதோ போயிட்டாங்க, வெளியே வேலைக்கு போயிட்டாங்க. சரி, சாயங்காலம் போனோம்னா அவங்க இல்லை இவங்க இல்லை ஏதோ ஒரு பதில் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு டைமில் போகணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மாத ஃபஸ்ட்டு இந்த வார ஃபஸ்ட்டில் போனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. தொழில் செய்கிறது. இந்த வார கடைசியில் வந்து டைமில் போனோம்னா அவ்வளோதான். கடைசி டைமில் போனோம்னா பஸ்ஸில் அதில் கடனை முதல்ல கொடுக்க